என் குழந்தை பள்ளிக்கு சென்றவள் திரும்பி வரவில்லை. அங்கே தர்மசாலா பள்ளிக்கூடத்தில் வயசு 14. இப்போ அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது புத்தக பையோடு. புத்தகங்கள் அரிச்சிருச்சு, பையை எடுத்துட்டாங்க. எலும்புக்கு சிறு குழந்தையா இருந்ததுனால எலும்பெல்லாம் மக்கிருச்சு. மண்டை உடை கண்டெடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் செய்தி. தாய் கதறி துடிக்கிறாள். திட்டமிட்டு பார்ப்பன பெண்களையே இவர்கள் சதி செய்திருக்கிறார். இந்துயிசம் பேசக்கூடியவர்கள், இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்துத்துவவாதிகள் இதற்கு பதிலுண்டா? கர்நாடக மாநிலத்தை ஆண்ட பாரதிய ஜனதா என்ன செய்தது? காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? முக்கிய நபர் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாரு. காங்கிரஸ் இந்நேரம் என்ன ஆட்டம் போட்டிருக்கீங்க? ஏன் ஆட்டம் போடலாம்? காங்கிரசும் பிஜேபியும் ஒன்றுதான். ரெண்டு பேருமே RSS சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டவர்கள். இந்த விஷயத்துல இப்ப இரண்டு பேரும் மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல கூட்டு களவாணிகளாக இருந்திருக்காங்க. கொள்ளையடிப்பதிலேயோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கு. பீமா என்கிற மாற்று பெயரோடு கொண்ட விஷயம் ஓவர் ஆசரா இருக்கிறார். உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான மூத்த வழக்கறிஞரின் மூலமாக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அவர் தோண்டி எடுத்த எலும்பு கூடுகளை பைக்கில் அள்ளிக்கிட்டு போயிட்டு இதாயா தர்மசாலாவில் நடக்குது, கொஞ்சம் நீதி வாங்கித்தாங்கன்னு சொல்றோம். அதற்கு முன்னாலேயே தர்மசாலாவை பற்றி பேசிய ஊடகங்களுக்கு தடை விதிக்கிறது உயர்நீதிமன்றம் பெங்களூரு. புதிய இடங்களில் இன்றைக்கு அஜித்குமாரை பற்றி விசாரணை தொடங்கி இருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அஜித்குமாரை ஒரு புளிய மரத்தினுடைய கிளையில் கைகளையும் கால்களையும் கட்டி முதுகளையே தாக்கியிருக்கிற நிகழ்வுகள் வந்திருக்கிறது. நாம் தமிழர்கள் ஏன் சுயமரியாதையை கற்ற காரணத்தால் ஒரு நீதி வேண்டும் என்பதிலே நீண்ட நெடிய போராட்டமாக இருந்தாலும் உறுதியான போராட்டத்தை நாம் நடத்துவோம். கர்நாடகாவில் அது உண்டா? ஏன் நடத்தல? நீதிமன்றம் கவனிக்கணுமா இல்லையா? அஜித்குமாரை கவனிச்சுட்டு இருக்கா இல்லையா மதுரை கிளை உயர் நீதிமன்றம்? அப்போ பெங்களூரு நீதிமன்றம் இந்த விஷயத்தை நேரடியாக தலையிட்டு இதுவரை தலையில. அந்த அளவுக்கு நீதி அரசர்களுக்கே அரசு தலையீடு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பிஜேபி எம்பி இவர் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்கிறார். இன்னைக்கு வர அவர் பாதுகாப்பு கொடுக்கல. உச்சாந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர கருப்பு கவசங்களை மாட்டி கண்ணுக்கு மட்டும் மீண்டும் அவர் தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்ற செய்திகள் போட்டுருவாங்க. 17 வயது குழந்தைய முகத்தில் ஆசிட்டு ஊற்றலைங்க, உயிர்நிலையில் ஆசிட்டு ஊற்றி குலைச்சி எடுத்துருக்கிறாங்க. இதை விட கொடுமை இந்த உலகத்தில் எங்காவது நடந்து பார்த்துருக்கீங்களா? இது பேர் என்னங்க? இந்த அளவுக்கு கொடூரமாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக போதை வஸ்துக்களை ஏற்படுத்தி உட்கொண்டுக்கிட்டு பண்ணுற ஆளாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு வைக்கிற புத்தியோட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போதை வஸ்து மட்டுமல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய மனநோயாளி. தினந்தோறும் அவனுக்கு பொம்பளை வேணும். அவன் கண்ணுக்கு அந்த திருத்தலத்தில் பெண்கள் வந்தால் ஜகரண வேதிகை அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவர் தான் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரார். இது விசாரிக்கப்பட வேண்டும். அந்த ஒருத்தர் தான் இந்துன்னு சொல்லி, ஏன்னா அவர் பார்ப்பனராக இருப்பார் நான் நினைக்கிறேன். அதை எதிர்த்து தர்மசாலாவினுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய உறவினர் வழக்கு தொடுக்கிறான். இது எல்லாத்தையும் நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும். எதையும் விசாரிக்க கூடாது. 2014 வரை சுமார் 426 பிணங்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி தற்கொலை செய்து கொண்டவர்கள் அந்த பட்டியல் பெருசுங்கிறாங்க. நேர்மை கொண்ட அதிகாரிகளை நியமித்து கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பிணங்களை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உச்சநீதிமன்றம் உருவாக்க வேண்டும். தார்மீக பொறுப்பேற்று இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வேண்டும். இதுக்கு முன்னாடி பதவி வைத்த அத்தனை முதலமைச்சரை பிடிச்சி கைது பண்ணுங்க நம்ம சொல்றோம். எப்படிடா உங்களுக்கு தெரியாம போகுது? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். இந்தியாவே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருக்கு. தர்மஸ்தேலா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல கோயிலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களும் சிறுமிகளும் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை ஒரு நபர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்தா 2014 வரை, 1998லேருந்து 2014 வரை அங்கே துப்புரவு பணியாளராக வேலை செஞ்சுருக்கிறாரு. அவர் தான்
பல பெண்களுடைய உடல்களை வந்து புதைச்சிருக்கிறதாக வாக்குமூலம் சொல்லியிருக்கிறாரு. இல்லை பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஏன்னா இவர் வெளியில் வந்ததுக்கான இந்த விஷயத்தை வெளியில் சொன்னதுக்கான முதல் காரணம் அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு இளம்பெண்ணை இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இவர் மிகப்பெரிய அளவில் இது இவருக்கு நெருடலை ஏற்படுத்தி வெளியில் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு செய்திகள் வருது. மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தி நாடு முழுக்க ஒரு மரண பீதியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கொடூரம் ஒரு புனிதமான ஒரு புனித தளத்தில் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் எழுந்துட்டே இருக்கு. முதல்ல இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு பின்னாடி யாராக இருக்கு? தர்மசாலா கருமசாலாவாக மாறி பிணங்களை தர்மம் கொடுக்கிற இடமாக இன்றைக்கு தர்மசாலா மாறிப்போய் இருப்பதை தமிழகம் உன்னிப்பாக கவனிக்கிறது. இது சுயமரியாதை நாடு. சுயமரியாதை என்னவென்று கேட்கிற மாநிலமாக கர்நாடகா இருப்பதால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கோர சம்பவங்களை அங்கே அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். நேத்ராவதி ஆறு நெளிந்து வளைந்து ஓடுகிற அற்புத நதி, வானாந்தர காடுகள் மைய பகுதியில் அன்னப்பர் திருத்தலம். அன்னப்பர் என்றால் அன்னப்பர் என்கிறவர் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக நடுகள் திட்ட வழிபாட்டு முறையை கடைபிடித்தவர், ஒரு நேர்மையான சித்தர். அவர் உருவாக்கிய சிவன் திருத்தலம். தமிழ்நாட்டில் பழனியும் திருவண்ணாமலையும் திருச்செந்தூரும் திருத்தணியும் எப்படி நமக்கு மிக நீண்ட நெடிய ஒரு ஆன்மீக சுற்றுலா அல்லது ஆன்மீக இடமாக மாறி இருக்கிறதோ, அதை போல கர்நாடகாவிலும் தர்மசாலா, மாதேஸ்வரர் மலை போன்ற இடங்கள் கர்நாடகத்திற்கு முக்கிய பங்கு வைத்திருக்கிறது. இந்த சம்பவம் விசில் ஓவன் என்கிற ஒருவர், அவர் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். நீங்கள் குறிப்பிட்டதை போல 1988களில் பணிக்கு சேருகிறார். 98 ஒரு சில செய்திகளை சொல்லி துப்புரவு பணியாளர்கள், அதாவது 98 ஜனவரி மாதம் தான் அவர் வேலைக்கு சேர்றார். அவர் முதல்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை கழிவறைகளை கழுவ வேண்டும், மலங்களை அள்ளி ஆற்றிலே போட வேண்டும். நேத்ராவிலேயே அவன் அதை சகித்து கொண்டு வேலை செய்கிறார். ஆனால் அதற்கு முன்பே 1980ஆம் ஆண்டு அந்த கோவிலினுடைய தலகிருத்தராக, தர்ம பீடாதிபதியாக, வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு அழகாகவும் உள்ளே விஷங்களை வைத்து கொண்டே பழகக்கூடியவருமான, எளிமையாக பழகக்கூடியவர், அதிகமாக பேச மாட்டார், 4 வார்த்தை தான் பேசுவார் ஒரு ஆள். அப்படி ஒரு கேரக்டர் தான் வீரேந்திர ஹெக்டே. இவர் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா எம்பின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அவருடைய தம்பி கர்ஷேந்திர ஷெயின் 1980களில் இவர் பதவிக்கு வரார் அந்த கோயில் தர்மகர்த்தராக. 85ல் சம்பவங்கள் தொடங்குது. 2014 சம்பவத்தை முடிச்சிருக்கிறாங்க. 2025 வரை நோண்டப்படலாம். 2014 to 2025 11 ஆண்டுகளில் எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கிறது என்பது யாருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. ஆனால் விசில் ஓவர் அவர்கள் அவர் வாழ்க்கையில் 156 பிணங்களை எரித்தும் புதைத்தும் இருக்கிறார். அவர் மனதை நோகடித்த விடயம் என்னவென்றால், 17 வயது பச்சிலம் குழந்தையை பதற கதற கதற கற்பழி உயிர்நிலையையே உருவி எடுத்திருக்கு. நிர்வாண கோலத்தோடு கொண்டு போய் அந்த குழந்தையை போட்டு எரி என்று சொல்லுகிறார். 156 பேரை எரித்தும் புதைத்தும் இருந்த விசில் ஓவர் அவர்கள் நாம் பெற்ற பிள்ளையைப் போல துடித்து துடித்து ஒரு குழந்தையை கொண்டிருக்கிறார்கள், அதை என் குழந்தை போல நான் பாவித்துக் கொள்ளுகிறேன், இதற்கு மேல் நாம் பொறுமை காக்க முடியாது. விசில் ஓவரை அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கிறார்கள். அவர் தலைமுறைவாய் வேற ஊருக்கெல்லாம் போயிட்டாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிடுவோம் வெளியில் ஏதாவது பேசினீங்கன்னா. நாங்கள் சொல்கிறத நீ செய், எரிக்க வேண்டியதை எரி, புதைக்க வேண்டியதை புதை. எரிப்பதை எது? பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிள்ளைகளை எரித்து விட வேண்டும். கர்நாடகாவை பொறுத்தவரை இந்த ஆன்மீகம் என்பது அளபரிய விஷயமாக இங்கே இருக்கிறது. தொட்டதற்கெல்லாம் ஆன்மீகம். என்னுடைய மூத்த தங்கை கர்நாடக மாநிலம் குடகு. என் மருமையன் பேர், மூத்த ஒரு பேரே மஞ்சுநாத். எதற்காக அந்த பேர் வைத்தார்கள் என்றால், இந்த கோயிலில் கொண்டே வச்சு தான் அந்த மஞ்சுநாத் திருத்தலத்தில் அவருக்கு பேர் வச்சாங்க. அவன் குழந்தைக்கு பேர் வைக்கிற போது கூட தெரியல இங்கே மரணமுற்ற கோயிலாக இருக்கிறது என்று என் தங்கைக்கு தெரிந்திருந்தால் அந்த பேரையே அவர் மாற்றியிருப்பார். நேத்ராவதி அணையில் 2 கட்டமாக பிணங்கள் எரிக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் இருக்கிறது. எப்படி? பாலியல் இச்சைகளுக்கு துன்புறுத்தி பலாத்காரம் செய்யப்பட்டு உறுப்புகள் கொடூரமாக சிதைக்கப்பட்டால் அந்த குழந்தைகளை எரிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆற்றுக்கரை ஓரம் எரித்து சாம்பல் அள்ளி தண்ணீரில் கரைச்சி விட்டுறது. ஒரு பேய் மலையோ அல்லது சாதாரணமாக மலை உச்சியிலிருந்து வடிகிற அந்த நீரானது பெருக்கெடுத்து ஓடி வருகிற போது எரித்த இடத்தை அடித்து செல்லி விடும், தடயங்கள் மறைத்து விடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில ஆசிடுகளை வந்து ஊற்றி அதில் ஒரு மாதிரி அது டைலூட் ஆகிடும், அந்த உடல் வந்து டைலூட் ஆகிடும். அதனால வந்து அது மூலமாக பண்ணி ஆற்றுல தூக்கி போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெட்ரோலையும் டீசலை கொண்டு ஊற்றி எரித்து மிச்ச எலும்புகளை அள்ளி ஆற்றிலே கொட்டியிருக்கிறார்கள். அந்த நதியே இன்றைக்கு களங்கமாகி போய் கிடக்கிறது. இன்னொரு புறம் என்ன செய்யறதுன்னா, தவம் வேண்டி நான் போய் தர்மசாலாவில் செத்து போறேன்னு சொல்லிட்டு போறவங்கள அழகா இருந்தால் தூக்கி கொண்டே முடிச்சிருவானுங்க, வயசா இருந்தா செத்து போச்சுன்னா ஆற்றுல கொண்டே ஓரத்தில் புதைச்சிருவானுங்க. அந்த எலும்புகள் என்ன சொல்றான்னா, இதில் ஏதாவது சோதனை பண்ணி பாருங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறோமா, இயற்கை சாவுகளை எங்களால் என்ன செய்ய முடியும். ஏன்னா இந்த அயோக்கியப்பே அந்த வார்த்தையை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன், வாயில வந்துடுது. இந்த மாதிரி அயோக்கியர்களை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த வார்த்தை எனக்கு தன்னை மீறி வருது. அந்த வீரேந்திர ஹெக்டே என்ன பண்ணியிருக்கான், கல்லூரி இருக்கு, மருத்துவக் கல்லூரி இருக்கு, பொறியியல் கல்லூரிகள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு, வணிக நிறுவனங்கள் இருக்கு,
இருக்கு. அங்கே போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னா அவன்ட்டு கடையாக தான் இருக்கும். சைலண்ட் கில்லர் என்று சொல்லுவார்கள். அமைதியாக இருந்து மோசமான குணத்தை வெளிப்படுத்துவது, இது இவனுக்கு கைவந்த கலை. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே கிட்டத்தட்ட 456 பெண்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருப்பதாக விசுவல் ஓவர் இன்றைக்கு குற்றச்சாட்டுகளை 14 ஆண்டுகளுக்கு பிறகு தலைமறைவாக இருந்து இன்றைக்கு உலகத்திற்கு அல்லது தரணிக்கு அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் மனதில் ஏற்பட்ட வலிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து 80ல் வந்து சேர்ந்திருக்கான் பொறுப்புக்கு. 88ல் தான் ஒரு சின்ன பிரச்சனை அப்படி தொடங்குது. இந்த 8 ஆண்டுகளில் அவருடைய தம்பியான கர்ஜேந்திர செயின் என்கிறவர் காம களியாட்டத்தை தொடர்ந்திருக்கிறார். அங்கிருந்து தான் தொடங்குது முதல்ல. நூற்றுக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 923 எலும்புக்கூடுகள் இருப்பதாக நம்பப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ரிச்சர்ட் செயின் 32 வயசு. இவன் யாருன்னா அந்த கர்ஷேந்திர செயினுடைய மகன். இப்போ காமக்களியாட்டத்தில் ஆடி பல கொலைகளுக்கு காரணமானவன். இவங்கெல்லாம் என்ன ஆண் உறுப்பு தங்கத்தில் செஞ்சிருக்கு, இவங்களை என்ன எதை வச்சு அடித்து கொள்றதுன்னு தெரியல. நல்லா சாகடிச்சிடணும் நீதிமன்றமே. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் விசுலோரை வந்து அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க, சம்மட்டி கொண்டு அடித்திருக்கிறார்கள். அவன் பிதைத்த வலி என்பது பெரிதாக இருந்தாலும் அடித்த வலிகளும் அவனை ஆறுதல் படுத்த முடியாமல் தான் அங்கிருந்து அவன் கிளம்பி உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் போய் தலைமுறைவாக இருந்து 14 ஆண்டுகள் எப்படி புராண இதிகாசங்களின்படி ராமர் ஏதோ வனவாசகம் போனதாகலாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி விசுவல் ஓவர் அவர்கள் தலைமறைவாக இருந்து கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பல கஷ்டங்களை பட்டிருக்கிறார். அடிபட்டவனுக்கு தானே வலிக்கும், அடக்கப்பட்டவன் தானே அத்துமீறுவான். அவன் ஒரு பறையர் குடியை சார்ந்தவன், அங்கே துப்புரவு தொழிலாளியாக வேலை செய்தவன். அவனுக்கு அந்த ஆக்ரோஷம் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையின் பக்கம் நீதி இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, அன்னப்பெரு யாரையும் காப்பாற்றலை. அங்கே ஒரு விஷயம் பேசிக்குவாங்க, முதலமைச்சர் 2 முதலமைச்சர் முன்னாள் இன்னால் பேசிக்கினாங்கன்னா கூட நீ அந்த தப்பை பண்ணிட்ட, உன்னை அன்னப்பர் பார்த்துக்குவாருமாங்க. புரியுதுங்களா? யாராவது பக்கத்து வீட்டுக்கு சண்டை, அன்னப்பொருள் போய் காசு வெட்டி போட்டுட்டு வந்தால் தான் நீ அடங்குவேன்னு சொல்லி பேசுகிற அளவிற்கு அந்த திருத்தலம் புகழ்பெற்ற திருத்தலமாக இருந்திருக்கிறது. 800 ஆண்டுகளுக்கு பழமையானது. இப்போ 17 ஆண்டுகள் இந்த விசுவல் ஓவர் பெட்ரோல் ஊற்றியும் கொளுத்திருக்கிறாரு, ஆற்றுக்குள்ள ஒன்றே புதைச்சிருக்கிறாரு, ஆசிட்டையும் ஊற்றிருக்கிறாரு. இவ்வளவு வேலைகளையும் ஒரே ஆள் 156 பிணங்கள் அப்படின்னா சுடுகாட்டில் இருக்கிறவங்க கூட அவ்வளோ எரிச்சிருக்க மாட்டான். தினந்தோறும் 3-4 என்றால் அதில் இந்த ஒரு பேர் சொன்னேன் பாருங்க, ரிச்சர்ட் செயின். அவனுக்கு வந்து அந்த கோயிலுக்கு யாராவது வர்றாங்க, இந்த படுகொலையில் 70க்கும் மேற்பட்ட சதவீதத்தினர் பார்ப்பனை குடும்பத்தை சார்ந்த பெண்கள். ஏன் அங்கே இருக்கிற இதில் பெரிய அளவில் இது தொடர்பாக எந்த ஒரு புகாருமே வந்து எடுக்கப்படலை. அதில் கொடுத்தும் சில புகார்கள்லாம் எடுக்கப்படலை. அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையில் அப்படின்னு சொல்லலாம் செய்தியில் வருது. ஒரு பெண்மணி கூட இப்போ என்னுடைய மகளுடைய அந்த எலும்பு கூடையாச்சும் கொடுங்க, நான் வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறேன்னு சொல்லலாம் கேட்குறாங்க. இது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இருக்குது. அடிச்சிருக்கிறாங்க. ஒரு தாய் மட்டும் இல்லை, இன்னொரு தாய் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என் குழந்தை பள்ளிக்கு சென்றவள் திரும்பி வரவில்லை. அங்கே தர்மசாலா பள்ளிக்கூடத்திலேயே வயசு 14. இப்போ அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது புத்தக பையோடு. புத்தகங்கள் வந்து அரிச்சிருச்சு, பையை எடுத்துட்டாங்க. எலும்புக்கு சிறு குழந்தையா இருந்ததுனால எலும்பெல்லாம் மக்கிருச்சு. மண்டை ஓடை கண்டெடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு காலையில் செய்தி. இந்த தாய் கதறி துடிக்கிறாள். எலும்புகள் இல்லாமல் மண்டை ஓடை மட்டுமே தன் மகளை பார்க்க முடிகிற அவலச்சூழல் இந்த மண்ணில் அரங்கேற்றமாயிருக்கிறதா என்று கதறுகிறாள். பீமான்னு ஒரு பேரை சொல்லி மாற்றி இன்னைக்கு அந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த விசுவல் ஓவர் தலைமறைவாக இருந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு தரிகட்டத்தரமான தர்மசாலாவாக அது இருந்திருக்கிறது. அது பிணம் புதைக்கிற சாலாவாக மாறி போயிருக்கிறது. அது எங்கே கடவுள் இருக்கிறார்? அன்னப்பர் இருந்திருந்தா காப்பாத்திருப்பாரு. சிவன் திருத்தலாம். ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதில் அதிகமாக நிர்வாகத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்ல பேரும் அப்படி தான் இருக்குது. சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் வழிபடல. இன்னொரு செய்தி என்னன்னா, ஒக்கிலிக்க கவுடான்னு ஒரு சமூகம் கர்நாடக மாநிலம் முழுவதும் நிறைந்து கிடக்கிறது. கவுடாவுடைய அந்த கம்யூனிட்டி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே ஏன் அந்த பெண்களை கை வைக்கலன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு பொண்ணை மட்டும்தான் அவன் கை வச்சான். கௌஷன்யான்னு ஒரு பொண்ணை முடிச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு போய் இப்போ குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அவங்க ஒக்கலிக்கா கவுடா சமூகத்தை சார்ந்தவர். அந்த பெண் தர்மசாலாவில் சிதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் பார்ப்பனை பெண்களை மட்டும் இவங்க கை வச்சாங்கன்னா அந்த சமூகம் எழுச்சி கொண்டு வராது, போராடாது, பயந்து கொள்ளும், காவல்துறைக்கு செல்லாது. இன்னும் அழகழகான பெண்களை அந்த சமூகத்தில் பார்க்க முடியும். திட்டமிட்டு பார்ப்பன பெண்களையே இவர்கள் சதி செய்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இந்துயிசம் பேசக்கூடியவர்கள், இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இந்துத்துவவாதிகள் இதற்கு பதிலுண்டா? இந்து பெண்கள் தானே 70% மேற்பட்ட பெண்களை இவர்கள் பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தை ஆண்ட பாரதிய ஜனதா என்ன செய்தது? காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? முக்கிய நபர் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறார் வீரேந்திர. இப்போ
காங்கிரஸ் இந்நேரம் என்ன ஆட்டம் போட்டிருக்கணுங்க, ஏன் ஆட்டம் போடலாம்? காங்கிரஸும் பிஜேபியும் தேல் கொண்டது மாதிரி இருக்கிறாங்களா? ஒன்றுதான். ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் உச்சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டவர்கள். இந்த விஷயத்துல இப்ப 2 பேரும் வந்து மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல கூட்டு களவாணிகளாக இருந்திருக்காங்க. கொள்ளையடிப்பதிலேயோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, ஐக்கிய ஜனதா தளம் போராடி இருக்கிறதா குமாரசாமி தலைமையில்? ஒரு வார்த்தை கூட குமாரசாமி இன்னைக்கு வர அறிக்கை கொடுக்கல. அவர் பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் ஆள் எங்க போனாருன்னு தெரியல. அப்ப இந்த தர்மசாலாவில் இன்றைக்கு வந்து பாருங்க, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2025 அன்னைக்கு பீமா என்கிற மாற்று பெயரோடு கொண்ட விஷுவல் ஓவர் ஆசராயிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான மூத்த வழக்கறிஞரின் மூலமாக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அவர் தோண்டி எடுத்த எலும்பு கூடுகளை பைக்கில் அள்ளிக்கிட்டு போயிட்டு இதாயா தர்மசாலாவில் நடக்குது, கொஞ்சம் நீதி வாங்கித்தாங்கன்னு சொல்றாங்க. அதற்கு முன்னாலேயே தர்மசாலாவை பற்றி பேசிய ஊடகங்களுக்கு தடை விதிக்கிறது உயர்நீதிமன்றம் பெங்களூரு. பேசவே கூடாது என்று அவரை பற்றி. அதை மீறியும் சில ஊடகங்கள் தர்மசாலாவிலே அந்த பாரதிய ஜனதாவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டேவை கடுமையாக விமர்சனம் செய்தது. அப்படி விமர்சனம் செய்த ஊடகங்கள் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றமே ஒருவன் செய்கிற குற்றத்தை சொல்லக்கூடாது என்றால் இந்த நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, ஜூலை 16ஆம் தேதி 2025 அன்னைக்கு நேத்ராவதி ஸ்நான புண்ணியஸ்தானம் செய்யப்படுவதாக அந்த படித்துறையில் போய் புண்ணியஸ்தானம் செய்ய போனதான் பிரச்சனைக்கே காரணம். எலும்புக்கூடுகள் ஆற்று தண்ணி வத்தம் பொழுது அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது படித்துறையிலேயே. இவர்களுக்கு கணக்கு என்னன்னா, எவனோ ஒருத்தையும் செத்து அடித்து தூக்கிட்டு வந்துருச்சிங்க, அந்த போனால் இங்கே கிடக்கு, எலும்பு கூடா கிடக்கு. நீங்கள் நேத்ராவதி அணை இப்போ கிளறினீங்கன்னா தண்ணியை விட எலும்புக்கூடுகள் தான் அதிகமாகும். அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட பெண்களை இவர்கள் சீரழித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் கர்நாடக அரசு என்ன புடுங்குதுன்னு தெரியல. நீதிமன்றத்தை திட்டக்கூடாதுங்கிறாங்க. இதை திட்டாமல் எப்படி இருக்க முடியும் நான் கேட்கிறேன். பெங்களூர் உயர்நீதிமன்றம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மனிதனை அடிப்படையிலாவது தானாக முன் வந்து இந்த வழக்குகளை எடுக்கணுமா வேண்டாமா? உச்சநீதிமன்றம் பார்த்து கொண்டே இருக்கிறது, உச்சநீதிமன்றமும் வழக்கு எடுக்கல. இந்த எளிய அன்றாடங்காட்சி மக்கள் இந்த தேசத்தில் அல்லலுறுவதை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளில் ஒன்றுதான் இன்றைக்கு தர்மசாலாவில் நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவம். அது மட்டுமல்ல, 2025 போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க, போலீஸ் போகவே இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2025 சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டரை சிபிஐ அதிகாரி அனுப்பிச்சு பிரணவ் முகாண்டி அப்படிங்கிற ஒரு உடைய தலைமையில தான் இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம் இங்கே அஜித்குமார் மறைவிற்கு கடுமையான விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று நீங்களும் பேசினீர்கள், நானும் பேசினோம், ஊடகங்கள் பேசியது. இங்கே இருக்கிற அப்பாவி ஜனங்கள் அஜித்குமாருக்காக நீதி கேட்டு போராட்ட களத்தில் இறங்கினார்கள். உயர்ந்த ரக சிபிஐ அதிகாரிகளை கொண்டு இன்னைக்கு விசாரணை 4வது கட்டமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய இடங்களில் இன்றைக்கு அஜித்குமாரை பற்றி விசாரணை தொடங்கி இருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அஜித்குமாரை ஒரு புளிய மரத்தினுடைய கிளையில் கைகளையும் கால்களையும் கட்டி முதுகளையே தாக்கியிருக்கிற நிகழ்வுகள் வந்திருக்கிறது. நாம் தமிழர்கள் ஏன் சுயமரியாதையை கற்ற காரணத்தால் ஒரு நீதி வேண்டும் என்பதிலே நீண்ட நெடிய போராட்டமாக இருந்தாலும் உறுதியான போராட்டத்தை நாம் நடத்துகிறோம். கர்நாடகாவில் அது உண்டா? ஏன் நடத்தல? அது மட்டும் இல்ல, 4 உயர் அதிகாரிகளை அந்த இன்ஸ்பெக்டரோட போட்டு இதை விசாரிக்கிறாங்க. சரி, முதல்ல விசாரணை எங்க தொடங்கணும்? என்ன அது உருப்படியா என்ன வரையறை? நீதிமன்றம் கவனிக்கணுமா இல்லையா? அஜித்குமாரை கவனிச்சுட்டு இருக்கா இல்லையா மதுரை கிளை உயர் நீதிமன்றம்? அப்போ பெங்களூர் நீதிமன்றம் இந்த விஷயத்தை நேரடியாக தலையிட்டு இதுவரை தலையில. அந்த அளவுக்கு நீதி அரசர்களுக்கே அரசு தலையீடு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பிஜேபி எம்பி எப்படி இருக்குது இது? அப்ப பிஜேபியில் இருக்கிற ஆளுங்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில் உறுப்பினராகவோ பதவியில் இருந்தாவோ எந்த குற்றம் வேணாலும் செய்யலைங்கிறதுக்கு இன்றைக்கு இந்தியா ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது என்றால் இந்த தேசம் கேடுகட்டு குட்டிச்சோராக்கி கொண்டிருப்பதை நான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு ரகசிய கவர்ல குற்றவாளி யாரு அப்படிங்கிற பெயர்லாம் எழுதி யாரு அந்த விஷுவல் ஓவர் வந்து யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர்ட்டையும் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கிட்டையும் கொடுத்திருக்காரு. தனஞ்சய் அப்படிங்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் தலைமையில் இதை கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாக்கணும்ல. இவர் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்கிறார். இன்னைக்கு வரை அவர் பாதுகாப்பு கொடுக்கல. உச்சாந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர கருப்பு கவசங்களை மாட்டி கண்ணுக்கு மட்டும் மீண்டும் அவர் வந்து தலைமறைவாயிருக்கிறார் அப்படின்ற செய்தியெல்லாம் போட்டுருவாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் கொலை பண்ணல. இல்ல இது என்ன செம்மணி புதைகுழியை விட இது மோசமாக இருக்கிறது தர்மசாலா புதைகுழி. அது மட்டுமல்ல, 12 வயது குழந்தையை கற்பழித்தது மட்டுமல்ல, அவர் என்ன நம்ம செஞ்சிருக்கிறாங்க, உடம்பு முழுக்க கடிச்ச காயம். இவ்வளவா இருக்கும்? 17 வயது குழந்தைய முகத்துல ஆசிட்டு ஊத்தலங்க, உயிர்நிலையில் ஆசிட்டு ஊத்தி குலைச்சி எடுத்திருக்கிறாங்க. இதை விட கொடுமை இந்த உலகத்தில் எங்காவது நடந்து பார்த்துருக்கிறீர்களா? இது பேர் என்னங்க? இன்னொன்று சொல்றேன். 23 வயது மதிக்கத்தக்க ஸ்ரீலவன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு குப்பரிக்க போட்டு மலம் கழிக்கிற இடத்திலேயே ஆசிட்டை ஊத்தி அது கொடவா போய் அதுல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. என்ன நாடு இது? யாருக்கான நாடு? இப்போ இந்த அளவுக்கு கொடூரமா கொடூரமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து போதை வஸ்துக்களை ஏற்படுத்தி உட்கொண்டுகிட்டு பண்ற ஆளா இருந்தாலும் இந்த அளவுக்கு வக்கிர புத்தியோட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போதை வஸ்து மட்டுமல்ல, அவன் ஒரு மிகப்பெரிய மனநோயாளி. தினந்தோறும் அவனுக்கு பொம்பளை வேணும். அவன் கண்ணுக்கு அந்த திருத்தலத்தில் பெண்கள் வந்தால் உடனே தூக்கி கொண்டு வர சொல்லுவான். அப்படி தூக்கிக்கிட்டு வர முடியல, அவன் மாட்டேன்டா கொன்றுங்கன்றுவான்.
இது என்ன மனநிலை? அடுத்து மெடிக்கல் காலேஜில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இதுவரை 13 காணலை. அவன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் 13 பேர் காணல. இன்ஜினியரிங் கல்லூரியில் 7 பேர் காணல. இதை விட 2025 பிப்ரவரி 8ஆம் தேதி மகேஷ் ஷெட்டி திம்மரே அப்படிங்கிற ஒரு தேசிய இந்து ஜகரண வேதிகை அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவர் தான் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரார். இது விசாரிக்கப்பட வேண்டும். அந்த ஒருத்தர் தான் இந்துன்னு சொல்லி, ஏன்னா அவர் பார்ப்பனராக இருப்பார் நான் நினைக்கிறேன். அதை எதிர்த்து தர்மசாலாவினுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய உறவினர் வழக்கு தொடுக்கிறான். இது எல்லாத்தையும் நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் எல்லாத்துக்கும் ஸ்டாப் போடும். எதையும் விசாரிக்க கூடாது. இடைக்கால தடை. ஜூன் மாதம் 22ஆம் தேதி 2025 400 பிணங்கள் ஒரே இடத்தில் பக்கத்தில் புதைத்ததாக இன்றைக்கு அறிக்கை தாக்கல் வந்திருக்கு. ஒரே பக்கத்தில் அரை ஏக்கர் பிள்ளையே. கேமரா என்ன செய்யணும்னா பூமிக்கு கீழே கொண்டே வச்சுன்னா மேலே எலும்பு கூடுகளாக காட்சி தரும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன கோயிலா இல்லை வேற என்னமா நான் கேட்குறேன். அதுக்கு சாமியார் இருந்தால் கேட்டிருக்கும்ல. இத்தனை பிணங்களை இத்தனை பேரை கொன்றொழித்திருக்கிறார்களே. அது மட்டும் இல்லை, ஜூன் 27 அன்னைக்கு வழக்கறிஞர் ஓசஸ்வி ஜட்ஜின் 2 பேருங்கிறவங்க எஸ்பிகிட்ட போய் புகார் மனு கொடுக்க போறாங்க. அந்த புகார் மனுவை வாங்காமையே காலையிலிருந்து சாயங்காலம் வரை அந்த வழக்கறிஞர்களை காக்க வச்சு எஸ்பி வெளியில போயிட்டாருன்னு சொல்லிட்டு அசால்ட்டுத்தனமாக அரசு நிர்வாகம் அங்கே இயங்கி கொண்டிருக்கும். இது காவல்துறைக்கு தெரியாமலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு கல்லூரி, ஒரு பெரிய தேவஸ்தானம், அங்கே இது போன்ற சம்பவங்கள் நடப்பது எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும்? அங்கே காவல் நிலையம் இருக்கா இல்லையா? அப்போ யாரை கூப்பிட்டு முதல்ல விசாரிக்கணும்? நான் சொல்லுகிறேன், 1980களில் இருந்து இவன் தர்மகஸ்தாவாக இங்கே மாறியதிலிருந்து அந்த காலத்திலிருந்து எவெல்லாம் அதிகாரியாக இருந்தானோ, சமய அறநிலைத்துறை அதிகாரிகளாக இருந்தாங்களோ, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அத்தனை பேரையும் கூண்டுக்கு கொண்டு வாங்கிறோம். அது மட்டும் அவன் செத்து போயிருந்தா அவன் எலும்பு கூட தூக்கிட்டு வா. அயோக்கிய போயிடு. அது யாரையுமே விட முடியாது. இன்னைக்கு 2026-25 வரை 2014 2025 11 வருடங்கள் கொலை நடந்ததா என்பதை இன்னைக்கு தெரியல. ஆனால் இது 2014 அதுக்கே 426. இந்த விசில் ஓவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா. அடுத்து தட்சிணாகண்டை என்கிற எஸ்பி அலுவலகத்தில் போய் காத்திருந்துட்டு அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி வழக்கறிஞர் வெளியில் வர்றாங்க. 2015 ஜூலை மாதம் 3ஆம் தேதி அவங்க என்ன செய்கிறாங்க, இவருக்கு முற்றிலுமாக வேலை இழந்ததை அறிவிக்கிறாங்க. 11 வருஷம் கழிச்சு 2014 வரை சுமார் 426 பிணங்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி தற்கொலை செய்து கொண்டவர்கள் அந்த பட்டியல் பெருசுங்கிறாங்க. அங்கே கோயிலுக்காக தன் உயிரை தியாகம் செய்கிறேன் என்று அந்த நதியிலே குதித்தவர்கள், அந்த கோயிலில் அந்த நதியில் உயிரிழந்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி உயிரிழக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே என்னன்னா மகாவீர் ஜெயின் இதோட அங்கே ஒரு ஐதீகம் பேசப்படுகிறது. பாகுபலி பழிவாங்குவதற்கான நடவடிக்கைகளை மகாவீர் ஜெயந்தியுடன் இணைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையை இன்றைக்கு கிளப்பி விட்டுருக்கிறார்கள். அங்கேயும் பாகுபலி போயிடுச்சு. அவங்களுக்கு கார் ஷோரூமு, பெரிய மெக்கானிக்கல் ஷோரூமு, அது மட்டும் இல்லை 2 வீலர் ஷோரூமு, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தர்மசாலா கோயில்களை இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற இவர்கள் தொடர்ச்சியாக 1980 கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் இந்த வக்ரபுத்தியோடு பல பெண்களை இவர்கள் சீரழித்திருக்கிறார்கள் என்றால் இதில் காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் பின்னி பிணைந்து கட்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிஜேபி ஒன்று, காங்கிரஸ் ஒன்று இல்லை. கொள்கைகள் ஒன்று, கோட்பாடுகள் ஒன்று, வேதாந்தங்கள் ஒன்று, சித்தாந்தங்கள் ஒன்று. இவன் அவனை கண்டுக்கிறதுல, அவன் இவனை கண்டுக்கிறது. ஆக இந்த இயக்கங்கள் எல்லோரும் சேர்ந்தே படுகொலை செய்திருக்கிறார்கள் தர்மசாலாவில் என்றால் விசாரிக்கப்படுவதற்கு உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய முதன்மை நீதியரசர்கள் காவே போன்றவர்கள் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கப்பட வேண்டும், உத்தரவிட வேண்டும். மிக உயர்ந்த சிபிஐ அதிகாரிகளை கொண்டு அஜித் குமாருக்கு எப்படி விசாரணை நடைபெற்றுக் கொண்டு அதில் என்ன தில்லுமுள்ளு நடக்க போகுதுன்னு பார்க்கத்தான் போகிறோம். சரியாக நடந்தால் மகிழ்ச்சி, தில்லுமுள்ளு நடந்தால் பேச போகிறோம், திட்ட போகிறோம், அவ்வளோதான். ஒரு நேர்மை கொண்ட அதிகாரிகளை நியமித்து கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பிணங்களை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உச்சநீதிமன்றம் உருவாக்க வேண்டும். தார்மீக பொறுப்பேற்று இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வேண்டும். இதுக்கு முன்னாடி பதவி வைத்த அத்தனை முதலமைச்சரை பிடிச்சி கைது பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். எப்படா உங்களுக்கு தெரியாமல் போகுது? அங்கே ஹெலிகாப்டர் தளம் வச்சிருக்கலாம், போய் இறங்கி சாமி கும்பிட்டு வர்றதுக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர்கள்லாம். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் காம கொடூரர்களை இவர்கள் இன்றைக்கு வரை கைது செய்யல. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இவர்கள் எதை நோக்கிய பயணத்தை இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், எங்கே நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டும் விதிவிலக்கல்ல. எத்தனையோ தர்மசாலாக்கள் இங்கேயும் இருப்பதற்கான வழிவகைகள் இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எத்தனையோ திருத்தலங்களில் எவரும் சந்திக்க முடியாத வகையில் சில ரகசியங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து திருத்தலங்களையும் அரசு கண்காணிக்க வேண்டும். அரசு கண்காணிப்பதை விட நீதிமன்றங்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமாக தெரியுது. அரசை நம்பி பிரயோஜனமே இல்லை. ஆக தர்மசாலா என்பது இன்றைக்கு கர்மசாலாவாக மாறி இருப்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒவ்வொரு செய்தி. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் தெரிவிக்க நன்றி.